மகா சிவராத்திரி எதற்காக கொண்டாடுறாங்க? அதில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்குதா இல்லையா? மகா சிவராத்திரினா என்ன? மகா சிவராத்திரியை பற்றி நான் பேசணும் அப்படின்னா, நான் சிவனின் பிள்ளை. ரொம்ப பெருமைப்படுறேன். அதாவது இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உயிரும் சிவன். இந்த உலகத்துல ருத்ராட்சம் எதுக்கு உகந்ததுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இந்த உலகத்துல எல்லா விதையும் உருவாகும், பின்பு அழியும், மீண்டும் முளைக்கும். இந்த ருத்ராட்சம் மட்டும் முளைக்காது, அழியாது. அதனாலதான் சிவனுக்கு உகந்தது. அதாவது இந்த ருத்ராட்சம் அதனாலதான் சிவனுடைய அடையாளமா இருக்கும். அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, மாண்டிடார் ஆன்ம மரணம் எய்தாதுமானா உடலுக்கு தான் அழிவு, உயிருக்கு அழிவு கிடையாதுமா. அதனாலதான் சிவன் இந்த உடல் மேனி எங்கும் அணுக்களா நிறைந்திருப்பாது, கண்ணில் காண முடியாத மாதிரி ருத்ராட்சத்தினுடைய உயிரை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் அதுக்கு பல முகங்கள் இருக்கும், பல வடிவங்கள் இருக்கும். அதனோட விதை எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியாது. மாதிரி சிவனை பத்தி பேசணும்னா நான் இன்ட்ரெஸ்டா தான் பேசுவேன். ஆனா சிவன் அடியார் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பெருகிட்டு இருக்கு. அதுல சிவன் பக்தர்கள் ஒரு பக்கம், சிவன் இன்னைக்கு இப்போ மகா சிவராத்திரி மாசம் மாசம் ஒரு ராத்திரி வரும். இதுல மகா சிவராத்திரி எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. சொல்லுவோம் எல்லாரும் ஒரு கர்மா அடிப்படையில தான் பிறந்திருப்பாங்க. அந்த கர்மாவை போக்குறதுக்கு சிவன்கிட்ட போனோம்னா அவர் அவலத்தையும் தொடச்சிருவாரு. அவருக்கு வேற வேலையே இல்லை. சிவன்னா சூரியன்னா உன் வீட்டுல உங்க அப்பன் தான் உனக்கு சிவன். உங்க அப்பனுக்கு அணுக்கா இருந்ததுன்னா உனக்கு கை கால் இழுத்துரும். புரியுதா உங்களுக்கு? சிவன் சொத்து கொல நாசம். நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க. சிவன்னா முதல்ல யாருன்னு தெரிஞ்சுக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க சிவராத்திரிக்கு நீங்க போங்க. சிவன்னா யார் அப்படின்னு தெரிஞ்சாதான். இந்த ஜக்கி வாசுதேவர் எல்லாம் அங்கங்க ஒரு செட்டு போடுறாருங்க. அவரு சிவனுக்கு உருவம் தான் கொடுக்குறாரு, லிங்க வடிவம் வைக்கல. ஆனா எல்லாருக்குமே சிவன் லிங்க வடிவில் இருக்காரு. ஏன் அந்த லிங்க வடிவம்? சிவபெருமான்னா யாருன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. அப்பதான் உங்களுக்கு சிவன்னா யாரு அப்படின்னு தெரியும். ஒரு குழந்தை பிறக்கும் போது ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? உறுப்பை வச்சு கண்டுபிடிப்பீங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. எப்படி? யதார்த்தமான உண்மை. அப்போ சிவனுக்கு லிங்க வடிவம் கொடுத்தது ஆண் உறுப்பு அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆண் இனங்களின் உறுப்பு அப்படி சொல்லலாம். ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு சூரியனை சிவனாகவும் சந்திரனை பார்வதியாகவும், அதாவது சக்தி. இந்த உலகத்துல சிவனும் சக்தியும் ஒன்று, இருவரும் சரிசமம்னு சொன்னது பார்வதி, சிவனும் பார்வதி தான். இவர்களுக்கு விநாயகர் ஒரு பக்கம், முருகர் ஒரு பக்கம், அது குடும்பம். இதுக்கப்புறம் எல்லை காவல் தெய்வங்கள் அப்படி நிறைய இருக்கும். சிவனால் படைக்கப்பட்டதுதான் எல்லாரும் சொல்லிடுவோம். அப்போ சிவனுக்கு ஏன் லிங்க வடிவம் அப்படின்னா, அதான் சொன்னேன், ஒரு ஆணின் உயிர் அணுக்கள் எவ்வளவு வீரியமா இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு பெண்ணின் உடல் அணுக்கள் எவ்வளவு. அதனாலதான் பெண்களுக்கு 2 எலும்பு கொடுத்து உடல் வலிமை அதிகமா கொடுத்திருப்பான். பெண்களை புலியோட ஒப்பிட்டிருப்பாங்க. ராஜராஜ சோழனை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு ராஜராஜ சோழனுக்கு அந்த புறத்துல 100 அழகிகள். தமிழன்னா பாரம்பரியம், பண்பாடு. தமிழனின் நிறைய பாரம்பரியத்தை கொச்சைப்படுத்தியும் தேவையில்லாத கருத்துக்களை பரப்பியும் அழிச்சுட்டாங்க. இன்னும் அதுக்குண்டான வேலைகள் மறைமுகமா நடந்துகிட்டு தான் இருக்கே தவிர இதெல்லாம் அழியாது. சூரியன் அழிஞ்சிரும்னா அது முட்டாள். அப்போ ராஜராஜ சோழன் அந்த காலத்துல அந்த புறத்தில் 100 அழகிகள் அப்படிம்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பெண் புலிய முறத்தால் அடிச்சு விரட்டுவான்னு சொல்லுவாங்க. ஏன் ஒரு பெண்ணை புலியோட ஒப்பிட்டு இருப்பாங்கன்னா, ஏன் நம்ம இந்தியாங்கிற தேசம், இந்திய தேசம், இந்திய தாய் மண்ணே வணக்கமும். அப்பேற்பட்ட தாய்க்கு தேசத்தின் சின்னமே புலிகுடி. உங்களுக்கு தேசிய விலங்கு புலி. அப்பேற்பட்ட பெண் இனம் புலிக்கு இணையானதுமா. ஒரு ஆண் 100 பெண்ணுக்கு இணையான புலியுடையவன், 100 பெண் புலிகளுக்கு இணையானவன் ஒரு ஆண். அப்பதான் ஒரு நாட்டின் மன்னனா மணி சூட முடியும். அப்ப அவனுடைய ஆண்மை 100 பெண்களுக்கு இணையானது. அவனால் மட்டுமே பிரசித்தி பெற்ற சிவனாலயங்கள் கட்ட முடியும். நீ சிவனாலயம் இல்லை, இந்த மாதிரி பெருமாள் கோயில் வேணா கட்டலாம் வருமானத்துக்காக. சிவனாலயம் நீ வேணா சந்துக்குள்ள கட்டலாம், லிங்கத்தை வழிபடலாம். பிரசித்தி பெற்ற சிவனாலயம் நீ யாராலையும் கட்ட முடியாது. அந்த காலத்துல அவர்களின் அணுக்கள் அவ்வளவு வீரியம். அதனால் அதற்கு இந்த கிரகங்கள், இந்த பிரபஞ்சம் அதுக்கு அவங்களுக்கு வழிவகுத்தது. அப்போ அவன் கையில் எடுத்து சுத்தின வாளின் எடை மட்டும் 60 கிலோ. ராஜராஜ சோழன் கையில் எடுத்து சுத்தின வாளின் எடை 60 கிலோ. அவர் இருந்த அந்த கிரீடம், ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா அது ஒரு 230 கிலோ போட்டிருக்காங்க. மொத்தம் 300 கிலோவை தன் உடம்புல சுமந்து நம்ம வெயிட்ட விரலுக்கு நடுவுல சுத்தி இருக்காங்க. அப்போ நீங்க இந்த கிங்காங் மனிதன்ல இருந்து, குரங்கிலிருந்து மனிதன் பரிணாம வளர்ச்சின்னா அந்த தாவர குரங்கை கணக்கு பண்ணாதீங்க. கிங்காங் மாதிரி ஒரு குரங்க கணக்கு பண்ணுங்க. அப்போ எவ்வளவு. அதனாலதான் இந்த அப்துல் கலாம் சாரை கூட ஒரு இடத்துல புதைச்சிருப்பாங்க. அந்த ஏரியாவில் நான் கூட பார்த்துருக்கேன். ஒரு 12 அடி மனிதனுக்கு சமாதி இருக்கும், நான் பார்த்துருக்கேன் ரோட்டோரத்தில். அப்போ மனிதன் எவ்வளவு உயரமா இருந்தது, அப்போ அவன் எவ்வளவு வலிமை.
அதனாலதான் அவனுடைய அரியணையும் அவன் கட்டிய கோயில்களும் அவ்வளவு உயரமா இருக்கும். நீ கட்டுற வீட்டுக்குள்ளாவே வர முடியாது. அவன் அவ்வளவு வலிமை, நம் முன்னோர் தமிழன். அதனாலதான் அத்தனை பேரும் அவனை எதிர்த்து போராடுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டான். நேர்ல நின்று எல்லாம் ஜெயிக்க முடியாது, முதுகுல தான் குத்தி ஆகணும். குத்துனது வராது. எப்படி? அதாவது சினிமா டயலாக் மாதிரி தான், குத்துனது நண்பனால் தான் செத்தவன். உள்ள இருக்கிறவன் குத்தி இருக்கான், எப்படி தெரியும்? அப்ப நம் பகையாளிகளின் துரோகத்தினாலதான் தமிழன் வீழ்த்தப்பட்டான். தமிழனின் வரலாறும் அப்படித்தான் வீழ்த்தப்படுது. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அணுக்கள் நம்ம உடம்புல இருக்கிறதுனால இயங்கலாம். கரெக்டா? ஏன்னா தமிழனின் அணுக்கள் இருக்கு இல்லையா? சிவன் அணுக்கள் வீரியமா இருக்கணுங்கிறதுக்கு தான் சிவனுக்கு லிங்க வடிவம் கொடுத்தது. அதனாலதான் இப்ப நம்மளுடைய ஒரு ஆண் மகனுக்கு அணுக்கள் இல்லை, ஒரு ஆண் மகனுக்கு அணுக்கள் இல்லை. அப்போ அவனுக்கு குழந்தை இருக்குமா? இருக்காது. ஒரு ஆண் மகனுக்கு அணுக்கள் வீரியம் கம்மியா இருக்கு, குழந்தை இருக்குமா? சரி, ஒரு ஆணுக்கு ஆணின் தன்மையே இல்லை, அடுத்த தலைமுறை இருக்குமா? ஒரு பெண்ணுக்கு உடல் காரகத்துவம், அணுக்கள் வீரியம் இல்லை, பூத்து காய்க்காத எந்த பொருளும் பயன் இல்லை, பூப்படையாத எந்த பொண்ணும் பெண் இல்லை. கரெக்டா? இன்னைக்கு பூப்படையாம மாதவிடாய் பிரச்சனையில எத்தனை பேர் இருக்காங்க? அதுக்கு நீ என்ன சொல்ற? கண்ட பரிகாரம் சொல்ற. அப்ப எனக்கு கோபம் வருமா வராதா? அதுக்கு அர்த்தம் அது கிடையாது இல்ல. சனி அப்படிங்கிறது ஹீட்டு, அதே மாதிரி மாதவிடாய் பிரச்சனைங்கிறது ரத்தம். ரத்தத்தினுடைய மைனஸ். ஏன் ஹீட் அதிகமாகும்போது அந்த பாடியை குறைங்கிறான். சனி 24 மணி நேரம் சந்திரனை பார்க்குங்கிறான். அப்போ சந்திரனை பார்க்கணும்னு என்ன அர்த்தம்? சனி ஹீட் ஒரு இடத்துல இருக்குன்னா நீர் சத்து குறைஞ்சிரும்ங்கிறான். நீ அதுக்கு பரிகாரம் பண்ணா நீர் எப்படி ஏறும்? இல்ல, எனக்கு அதுதான் கோபம். உணவு முறையை மாற்றணும். உணவு முறை, அதாவது நீரின்றி அமையாத உலகுனா இந்த உலகத்துல தாய்ப்பாலை விட உயர்ந்தது உண்மையிலே. அதே மாதிரி இந்த பூமியில் சுரக்கின்ற ஊற்று நீர் இந்த தாய் மண்ணை காப்பாத்துது. அப்போ நம் தாயிடம் இருக்கின்ற சுரைக்கின்ற தாய்ப்பால் நமக்கு உயிர் நீர். அதனாலதான் தாய்ப்பாலுக்கு மிஞ்சி அமிர்தம் இல்லைன்னா இந்த உமிழ் நீரும் தாய்ப்பாலும் பூமியில் சுரைக்கின்ற உயிர் நீரும் ஒண்ணு. இதுவே தெரியல. சிவன் சொத்து கொலை நாசம்னா நீங்க சிவனுக்கு இன்னைக்கு இத்தனை பேர் கொண்டாடுறீங்க மகா சிவராத்திரி. நான் என்ன சொல்றேன், அந்த காலத்துல விதை உள்ள பொருள் இருந்துச்சு. சிவன்னா விதை உள்ள பொருள் போட்டா முளைக்கும். நான் சாப்பிட்டுட்டு போன இடத்துல செடி முளைச்சிச்சு. உன் இனம் செத்துக்கிட்டு இருக்குப்பா, அப்ப பாதுகாக்கணும்னா ஒரிஜினல் விதை வேணும். கோயில் கோபுர கலசத்துல இருக்கிறது விதை, அந்த சிவனின் கோபுர கலசத்துல இருக்கிறது விதை. சிவன் மலையில சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை மூலிகையிலும் இருக்கிறது விதை. அந்த விதையை ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். நீயே வெளிநாட்டுல தான் கடன் வாங்குற, அப்ப சிவனை நீ வெளிநாட்டுல கடன் வாங்குறியா? சிவன் என்ன அர்த்தம்னா குடும்பம். எப்படி? சிவன்னா உயிர்களை அழிப்பவன். அதனாலதான் சிவன் இல்லைன்னா குலநாசம். அதாவது என்னுடைய அடுத்த தலைமுறை இல்லைன்னா நான் பொன் பொருள் சேர்த்து யாருக்கு கொடுத்துட்டு போறேன்? இப்ப எனக்கு அணுக்கள் இல்லைங்க, எனக்கு அடுத்த தலைமுறை இல்லை, நான் அதை யாருக்கு கொடுப்பேன்? நீ 1 லட்சமோ 50 லட்சமோ சம்பாதி, 1 கோடியோ பல கோடியோ சம்பாதி. மன்னர்கள் காலத்தில் உள்ள இடம் பொருள் யாரும் எடுத்துட்டு போல. வெள்ளக்கார காலத்திலையும் அவன் வணிகத்துக்கு வந்தவன், இவனை பொருளுக்காக வந்தவன் மொத்தத்தையும் ஆடிமே ஆக்கிட்டான். இன்னைக்கு அந்த பொருளை பூரா திருடிட்டு போறான். அப்போ நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவன் கை கட்டிட்டு தான் நிக்கிற. அவன் சொன்ன வேலையை சோத்துக்காக நீ அடுத்தவனுக்கு சோறு சமந்துக்கிட்டு இருக்க. அதான் சிவன் செத்துருச்ச. சிவனின் பிள்ளைகள்ங்கிற முருகன் அறிவும் செத்துருச்சு. ஏன்னா அறிவு கல்விங்கிறது இன்னைக்கு வியாபாரம் ஆயிடுச்சு. கல்விங்கிறது அறிவு கண்ணை திறக்கிறதுக்கு. அப்போ முருகனும் விலை போயாச்சு, சிவனும் செத்துக்கிட்டு இருக்கு. அடுத்த தலைமுறை இருக்காது. எதுக்கு மகா சிவராத்திரி நான் கேட்குறேன். அப்போ குடும்பத்தை இழந்தவன் சன்னியாசி, பரதேசி. அதாவது ஒரு குடும்பத்தில் வாழ தகுதியற்றவன். என்ன சொல்லுவாங்கன்னா உறவுகளை அற்றவன், உறவுகளை துறந்தவன், தன்னை இந்த உடலின் தேவைகளை துறந்தவன் யாசி, சன்னியாசி, பரதேசி. அவன் தன் கால் போன போக்கில், இன்றைய காலத்தை விட்டுருங்க, அன்றைய காலங்களில் கோயில், மரத்தடி, குளத்தடி, இப்படி கால் போன போக்கில் என் விவேகானந்தெல்லாம் சொத்தெல்லாம் திறந்துட்டு வந்தவர் தான். இன்னைக்கு அவர் மக்களுக்கான நல்ல கருத்துக்களை சொன்னதுனால அவர் தெய்வம். அவருடைய புகழ் வரலாறு இருக்கு. இந்த மாதிரி ஆன்மீகத்தின் சொற்பொழிவு சொன்னவர்கள், அவர்கள் உடல் அழிந்தாலும் அவர்களுடைய கருத்துக்களை கொண்டாடும் சில கூட்டங்கள் இருக்கு. இறைவனை பேரை சொல்லி கருத்துக்களை சொல்லாம இறைவன் காப்பாற்றுவார்னு சொல்றவன் சொத்தை தான் சேர்க்கிறான், எந்த கருத்துக்களையும் சேர்க்கல. கரெக்டா?
அப்போ விவேகானந்தர் நிறைய பேர் சொத்தை இழந்துட்டு வந்து விட்டான். இப்போ இவங்க கிட்ட எடுத்துட்டீங்கன்னா இவன் வந்து சொல்லுவான், குடும்பத்தில் வாழ தகுதியற்றவன் ஒரு கட்டு விறகில் வெந்ததுக்கு சமம், சிவன் இருப்பது சுடுகாடு, மேனி எங்கும் சாம்பலை பூசுவார். அப்போ நம்ம உடம்பு எங்கும் அந்த செத்தவனுடைய அணுக்கள் உயிரோடு இருக்குடா, அவன் உடல் அழிஞ்சிருச்சு, அவன் சிவனிடம் இறைவனடி சேர்ந்தார், இயற்கை எதினால் சிவலோக பதவி அடைந்தார். செத்ததுக்கு அப்புறம் தாங்க ஒருத்தனை தொட்டு கும்பிடுவோம். அப்போ ஒருத்தன் செத்துட்டான்னா அதே மாதிரி அகோரி அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஆண்மையற்றவன். அதாவது அகோரிக்கு முதல் தகுதியை என்ன பண்ணுவான்னா ஆண்மையை அத்துவிட்டுருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அடுத்த தலைமுறை இல்லாதவன், செத்தவன். எப்படி செத்தவன்? இந்த உடலின் தேவைகளை இழந்தவன், தன்னை உணர்ந்தவன் சிவலோகத்துக்கு போனான். அப்போ தன்னை உணர்ந்தவன் தான் சிவலோகத்துக்கு போகணும். நீ தான் இங்க எல்லாத்தையும் இழந்துட்டிய, உனக்கு விதை இல்லை. அதே மாதிரி சாமியாரி சன்னியாசினா உனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை. அப்புறம் உனக்கு எதுக்கு டிக்கெட்டு? உனக்கு எதுக்கு டிக்கெட்டு? இப்போ நானும் வருஷம் பார்ப்பேன். அவர் பேர் என்ன? ஜக்கி வாசுதேவ். நான் அவரை பார்த்தது கிடையாது, டிவியில் பார்ப்பேன். நமக்கு அதில் ப்ரோக்ராமில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா ஒரிஜினல் சிவம்ங்கிறது சூரியன். அவரினுடைய கதிர்வீச்சு மையப்பட்ட இடத்துல தான் சூரியனார் கோயில் கட்டியிருக்கோம் உங்களுக்கு, சிவன் ஆலயம். அதே மாதிரி தஞ்சை பெரிய கோயில் பார்த்தீங்கன்னாலும் அந்த சூரியனின் கதிர்வீச்சு இருக்கும். திருநள்ளாறுல பார்த்தீங்கன்னா சனியினுடைய கோளின் கதிர்வீச்சு இருக்கும். அந்தந்த கோள்களின் கதிர்வீச்சுக்கு நேரம் அந்தந்த கோயில் கட்டியிருப்பான். அப்போ சூரியனின் முழு ஒளி சிவம். சூரியனின் அணுக்கள், சூரியனால் உருவாகக்கூடியது உயிர் அணுக்கள், உயிர்கள். அப்போ சூரியன் தான் சிவம். அதான் சூரியனால் உருவாகக்கூடிய விதையே இல்லை, அடுத்த தலைமுறை இல்லை. அதனாலதான் தலைமுறை இல்லாதவன் சிவனை பத்தி பேசுறான். தலைமுறை இல்லாதவன் இன்னைக்கு நம்ம 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 பொருளை பூரா திருடி கொடுக்கறதும் தலைமுறை இல்லாதவன் தான். ஆள்றவனும் தலைமுறை இல்லாதவன், வாழ்றவனும் அடுத்த தலைமுறை இல்லாம போறவன். அதனாலதான் கலியுகம் அழிஞ்சிரும் அப்படின்னு. எப்படி கலியுகம் அழிஞ்சிரும் அப்படின்னா இந்த உலகத்தினுடைய உடல் உயிர் அழியும். மகாபாரத யுத்தம் நிறைய பேருக்கு தெரியாது. நிலம் நெருப்பு, நிலம் நீர் காற்று ஆகாயங்கிறது பஞ்சபூதம். இதுல கிருஷ்ண பரமாத்மா கடல். அப்போ இந்த இயற்கையினுடைய நீர் ஊற்று கலக்கும் இடம் கடல். அப்போ அந்த கிருஷ்ண பரமாத்மா தூது போவார், இந்த இயற்கைக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பாங்க. அப்போ துரியோதனன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஒரு பீஷ்மர் வந்து அவ்வளோ வரம் வாங்கியிருப்பார். 3வது நாள் அம்பு படுக்கையில் படுத்துருவார். என்ன அர்த்தம்? அதாவது ஒரு பெண்ணை நிறுத்தி வச்சு தான் அம்பு விடுவாங்க. ஒரு ஆண் மகனுக்கு, கல்யாணம் ஆகாத ஒரு பிரம்மச்சரியனுக்கு ஆணும் அணுக்கள் குறைபாடு ஏற்பட்டால் அவள் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல், எப்படி ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அந்த அம்பு படுக்கையில படுத்த மாதிரி சாவணுங்கிறான். கருத்தின் உடன்பாடு, உள்ளர்த்தம் வேறு. மகாபாரதத்தின் உள்ளர்த்தம் இந்த இயற்கைக்கு வழி கொடுக்கலன்னா அது உன்னை கொன்னுடுங்கிறாரு. அப்போ கௌரவங்கிற படையே அழிஞ்சிரும். கடைசியில் துரியோதனன் தன் தாய்க்கும் தந்தைக்கும், தாய் கண்ணை கட்டியிருப்பாங்க, தகப்பனும் கண்ணை கட்டியிருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அந்த சூரியனும் சந்திரனும் கண்ணை திறக்கும் போது தன்னுடைய 8ஆம் உறுப்பை மறைச்சிருவான். உயிரணுக்கள் செத்துருச்சு, அடுத்த தலைமுறை அவனுக்கு துரியோதனனுக்கு இல்லை. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஆண்மையை மறைச்சிட்டான், பெத்த தாய் முன்னாடி நிற்க முடியுமா? ஆனா பரதேசி, அதுக்கு பேர் அது அர்த்தம் கிடையாது. சூரியனின் சந்திரனின் ஒளியில உன்னுடைய அந்த ஒளியினுடைய அணு இல்லை, நீ மறைச்சிட்ட, உன்னுடைய அடுத்த தலைமுறை இல்லை. அதே மாதிரி சூரியன் சந்திரனால் உருவாகக்கூடிய உண்மையான விதை இல்லை, இனி அடுத்த தலைமுறை இருக்குமா என்பது கேள்விக்குறி. அப்போ சிவன் சொத்தே இங்க போச்சு, அப்புறம் எதுக்கு சிவராத்திரி? எனக்கு அதாவது நான் என்ன சொல்றேன்னா, என் நாட்டின் விதை இங்க உள்ள ஒரு மரமோ செடியோ கொடியோ ஒரு இடத்துல இருந்து ஒரு செடியை பிடுங்கும்போது உயிர் மண் எடுக்கும். அவ்வாவே பிறந்த இடத்துல அவ்வளோ வைப்ரேஷன் இருக்கும். அப்போ என் நாட்டில் உள்ள மண், அதாவது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும், குன்று இருக்கும் இடம். அப்போ முருகன் என்பவன் யார் அப்படின்னா சூரியனின் பிள்ளை அப்படி, அதாவது சிவனின் பிள்ளை அப்படின்னா இந்த உலகத்தை பல நாடுகளா பல துண்டுகளா பிரிச்சது இந்த கடலும் இயற்கையும் தான். மலையும் கடலும் இந்த இயற்கையும் தான் பல நாடுகளா பிரிச்சிருக்கு. அப்போ அந்தந்த மண்ணில் விளையிற செடி கொடி என் நாடு என் மக்கள் என்று நான் தனித்திருக்க போகிறேன், முடிந்தால் எல்லாரும் என்னை அங்கு வந்து பாருங்கள். நீ உலகத்தையே மயில் எடுத்து சுத்துறதுக்கு அதனால அவர் கொடுத்தாலும் தான் பூமிக்கு வந்துருங்கிறான். தமிழன் உலகத்தையே சுத்தி நல்லது கிட்டது சொல்ல முடியும், தன் பூமிக்கு வந்துடுறா. எப்படி எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. இந்த மண்ணில் உள்ள செடியோ கொடியோ பறவையோ விலங்கோ தாவரமோ பிற மண்ணில் வாழாது, பிற மண்ணில் உள்ளது உன் மண்ணுக்கு ஆகாது. ஏன் வெளிநாட்டில் உள்ள இன்னைக்கு உள்ள அது என்ன வேலி காத்தான் முள்ளு,
300 அடிக்கு கீழே இருக்கிற தண்ணியை உறிஞ்சு பிற செடியை வாழ விடாமல் ஒன்னையும் வாழ விடாமல் சாவடிக்குது இல்லை. அப்போ ஒரு செடியே எப்படின்னா அவன் நாட்டில் உள்ள நாகரிகம், அவன் பண்பாடு, அவன் கலாச்சாரம், அவனுடைய கல்வி, அவனுடைய விதை, அவனுடைய பொருளாதாரம் எப்படி உன்னை காக்கும்னு நினைக்கிறேன்? உன்னுடைய வம்சத்தை அழிக்க உன்னுடைய அறிவை பயன்படுத்துற அறிவு. அப்போ ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு நிரூபிச்சிட்டேன். படித்த கல்வி பகுத்தறிவை புகுட்டும் என்பது, அதாவது பகுத்தறிவு இல்லாத கல்வி வெறும் படிப்பறிவு, இது ஏட்டு சுரக்காய். இன்றைய கல்வி ஏட்டு சுரக்காய் தான். புரியுதுங்களா? ஏன்னா நல்லது கெட்டது அன்னைக்கு இந்த இதுக்கு இது கெட்டது, இந்த இதுக்கு இது நல்லதுன்னு பெரியவர்கள் சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த பண்பாடு இல்லை. சின்ன ஸ்கூலில் கொண்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கணும்னா அந்த குழந்தைங்க பேசுகிற வார்த்தையை மாற்றி மாற்றி பேசிடும், தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணும். அங்கே பழக்க வழக்கம் சரியில்லைன்னு தான் வேறு ஸ்கூலில் சேர்க்குறீங்க. ஒரு 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறவனே ஆளுக்கு 10 ரூபா போட சொன்னால் 50 லட்சம் சேர்ந்துடும். அந்த ஸ்கூலை திருத்த முடியும். நீ பிறர் எனக்கு என்ன செய்வான், அது எம்ஜிஆர் படத்தில் ஒரு காட்சி உண்டு. ஆனால் அது நடித்தது அவர் அந்த திரையின் நாயகன், அதாவது நிழல். அந்த திரைக்கு நாயகன் எழுதினவன். ஒரு இந்தியா மேப்பை 4 துண்டா 5 துண்டா கிழிச்சிட்டு இதை சேர்த்துங்கன்னா சேராது. திருப்பி போட்டு ஒரு மனுஷன் படம் இருக்கும், சேர்த்தா சேர்ந்துடும். இங்க நீ திருந்தலான்னா இந்த நாடு திருந்தாது. முதல்ல நீ திருந்து. என்ன திருத்திக்க நான் முயற்சி பண்ணேன், நீங்க திருந்திட்டீங்களான்னு எப்படி கமெண்ட்ல கேட்பாங்க. எனக்கு முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்சது, என் குடும்பம் என்னுடைய அடுத்த தலைமுறைக்காக போராடுறேன். நீ உன் தலைமுறைக்காக போராடு. ஒரு சின்ன பையன் அகோரியா மாறிட்டாரு, நீங்க பார்த்திருப்பீங்க வைரலா அந்த வீடியோலாம். அகோரினா ஆண்மை அற்றவன் தான் சொல்லுவாங்க அந்த காலத்துல. அகோரினா ஆண்மை அற்றவன். ஒருத்தர் பார்த்த உடனே மரணத்தெல்லாம் அவர் சொல்றேன். காசி ராமேஸ்வரம் தென் மாவட்டங்கள்ல தென் மாநிலங்கள்ல இருக்கிறவன் வட மாநிலங்கள்லயும், வட மாநிலங்கள்ல இருக்கிற தென் மாநிலங்களுக்கும் துறவரம் பூண்டு செல்வது இயல்பு. அப்படியும் துறவரம் பூண்டு செல்வதற்கு தனித்தனியாலாம் போக மாட்டாங்க. அங்கங்க ஒரு யாசம் குடும்பத்தை இழந்தவங்க அதுக்காக தான் நிறைய மண்டபங்கள் இருந்தது. அவங்க யாருக்கிட்டையும் யாசகம் திருவோடு இருந்தது. இன்னைக்கு யாசகம் வாங்குறவங்ககிட்ட திருநாடு இருக்கு, அது வேற விஷயம். இந்த திருநாடு யாசகம் பெறுபவனிடம் சாமியார் கையில சிக்கிருச்சு. தனி நாடு வேற இருக்கு. சாமியார்கள் கையில நித்யானந்த தனி நாடு வாங்கிட்டான், அடுத்து இவனும் தனி நாடு வீடுன்னானுங்க. தப்ப நீ முதல்ல தட்டி கேளு. ஏன் அடுத்தவன் கேட்கணும்னு நினைக்கிறேன். இவன் தப்பு பண்றானா நீ கேளுப்பா. அப்படியா உயிர் உன் உயிர் என்னைக்கு போகணுன்னு இருக்கும், அன்னைக்கு போயிடும். இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. அவன் அதை வச்சிருவான் இதை வச்சிருவான். சும்மா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் பஞ்சபூதம் இருக்குங்க. எனக்கு நீர் சத்து இல்லையா, உமிழ்நீர் இருக்கு. நெருப்பு சத்து இல்லையா, வேர்க்குது, நெருப்பு சத்து இருக்கு. உங்களுக்கு அயன் சத்து இல்லையா, எலும்பு இருக்கு. எனக்குள்ள பஞ்சபூதம் இருக்கு. 7 கிரகத்தின் ஆதிபத்தியம். அதனாலதான் 7 சக்கரம் போட்டிருக்கான். உனக்கு ஒவ்வொன்றையும் தனித்தனியா பாடமா விளக்கணும். அவ்வளவு முட்டாளா? மனிதனுக்குள் அனைத்து கிரகங்களும் பிரபஞ்சமே இயக்குதுன்னு விஞ்ஞானம் சொல்றான். அதை அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டான். டே இதுக்கு இதுடா, இந்த மாசத்துல பிறந்த. அதனாலதான் அந்த கதிர் ஒளியின் நன்மை தீமைகளை அறிஞ்சான். ஏன் இறைவனையே ஒளி வடிவம் தான் சொல்லுவாங்க. என் கர்த்தரை என்ன சொல்லுவான், பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் நாமத்தை. ஆனா அதுல என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் பைபிள்ல ஆத்மா கிடையாது, ஆத்மாவுக்கு அழிவுண்டுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஏன் அவர் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஜெபம் பண்றாரு? கருத்துக்களை எழுதியவன் மனிதன் தான், உருவாக்கியவனும் இங்க உருவாக்கப்படுபவனும் மனிதன். புதுசா ஒன்று வரும். ஜோதிடத்தை முதல்ல வாக்கியம், இப்போ திருக்கணிதம், அப்புறம் ஏஎல்பி, இதில் வாக்கு ஜோதிடம், பேரியல் ஜோதிடம், நாடி ஜோதிடம், உங்களுக்கு முக ஜோதிடம், உங்களுக்கு என்ன வேணும்? புறங்கை ஜோதிடத்துலேருந்து எல்லா ஜோதிடம் வந்தாச்சு. ஆனால் எதுவும் படிக்க போகிறது இல்லை. கரெக்டு தானே? அப்போ சிவன் அகோரி அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்தில் குடும்பத்தை இழந்தவன் சொல்லுவாங்க. ராமர் குருதசையில் போனது வனவாசம். 14 வருஷம் காடு சென்று தன் இருக்கிற மனை இழந்து, மனைவி இழந்து, நாடு இழந்து, மனை இழந்து, மனைவி இழந்து, நாடு இழந்து, குழந்தை இழந்து, சந்தோஷம் இழந்து, அத்தனையும் தொடர்ந்து பல இன்னல்களை சந்திச்சு வந்தாருன்னு சொன்னான். திருப்பியும் மகுடம் சூடினாரும், திருப்பி குழந்தைகள்லாம் போச்சு. அது செதஞ்ச கதை தான் அந்த கதை, அது விட்டுருங்க. அதே மாதிரி இவன் தன் இனத்தை விட்டு போய் காசிக்கு நடந்து போயிட்டு திரும்பி வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? இன்னைக்கு போக்குவரத்து இருக்கு ராஜா, அன்னைக்கு போக்குவரத்து கிடையாது. காசிக்கு போனா பரதேசி, பரதேசம், வனவாசம், வெளிநாடும் காசி ஒன்று. அப்போ தன் இல்லறம் தன்னுடைய குடும்பத்தை இழந்தவன் தான் அந்த அகோரி இவங்கெல்லாம். அப்போ என்ன பண்ணணும்னா, இவன் காட்டுக்கு போனான்னா அப்போ ஆண்மையை, அதான் சொல்றேன், அனைத்தையும் இழந்தவன் தான் அகோரி. இன்னைக்கு அப்படி இல்லைல்ல, மாடர்ன் ட்ரெண்டாகி நான் செய்வேன், எப்பயும் குடும்பம் இருக்கு அப்படின்னா
காலத்துக்கு தகுந்த மாதிரி கலியுகங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. தவறுகளை தட்டணும். உனக்கு சிவன் அப்படிங்கிறது இந்த உடல் இறந்தவங்களுக்கு தான் சிவலோக பதவி. அப்போ தன்னை இழந்தவன் இறந்தவன். எனக்கு எந்த தேவையும் இல்லைப்பா, பணம் வேண்டாம், பொருள் வேண்டாம், ஆசை வேண்டாம், உணவு வேண்டாம். காட்சியில் நிறைய பணம் முதக்குதுன்னா செத்த பணத்தை எரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த வாடகைக்கு மிருகங்கள் வராது. அந்த தைரியம் ஒவ்வொரு காரணத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? திருப்பதி மலையை பற்றி நிறைய பேத்துக்கு தெரியாது. திருப்பதி மலையும் பெருமாள் கோயில்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுவும் என்ன கோயில்னு சொல்ல முடியும். திருச்செந்தூரும் என்ன மகிமைன்னு சொல்ல முடியும். அகோரியா வாழ்றான்னா அவன் குடும்பத்தில் வாழ தகுதியற்றவன். அதுக்கு அவன் நேர்மாறா இருக்கான்னு சொல்லும்போது அகோரி வந்து நாட்டுக்குள்ள வாழ தகுதி இல்லாதவங்களா? அவங்க காட்டுக்குள்ள தான் வாழணுமா? ரீசன் உடல் சுகத்தை உங்களுக்கு வந்து உணவு வேண்டாம், உறவு வேண்டாம், உணவு வேண்டாம், உறவு வேண்டாம், ஆசை வேண்டாம், உணர்ச்சிகள் வேண்டாம், அனைத்தையும் துறந்தவன், உடல்ல இருந்து உயிர் பிரிந்தவன். இந்த உயிர் பிரிந்தவனை தான் சிவனடியார்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இந்த உடல் என்னைக்கு அழிய போகுது, அப்போ இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லைன்னு உணர்ந்தவன் தான் ஞானி. இந்த மாதிரி தவ நிலையில இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் இவனுக்கு வந்து உதவி பண்ணுச்சு. இவன் பிரபஞ்சத்துக்கிட்ட கையேந்தி தான் நினைக்கிறான், எனக்கு நான் உங்களுக்கு இதை செய்வேன், அதை செய்வேன். அப்போ இவன் இன்னொருத்தர் தேவைகளை பூர்த்தி செய்யும் அந்த எண்ணமே அகோரிக்கு தப்பு. உதவும் மனப்பாங்கு, அதாவது தன் நிலையை மறந்தவன் அகோரி. இவனுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு, உனக்கு வாக்கு செய்ய முடியும், பிலீவ் பண்ண முடியும், மந்திரம் பண்ண முடியும். அனைத்து நிலைகளையும் துறந்தவன் அகோரி. சிம்பிளா சொல்லணும்னா இவன் தான் உனக்கு அதை பண்ண முடியும், இதை பண்ண முடியும்னு சொல்றாங்கல்ல. அப்போ அகோரிங்கிற தன்னிலைங்கிறது உணர்வு இருக்க, தன்னிலைங்கிற உணர்வு இருக்கும்போது சாமியார் லிஸ்ட்டுக்கே கிடையாது. இங்க நிறைய பேர் சாமியார். துறவி வேற அகோரி வேறையா? ரெண்டு ஒண்ணா? எல்லாம் ஒண்ணுதானே. அதாவது சிவனை நாடி சென்றவர்கள்ல அகோரி என்பவர்கள் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பல விஷயங்கள் இருக்கு. குடும்பத்துல இறந்து தன் அடுத்த தலைமுறையே இந்த உடல் இருக்கும் போதே அந்த ஆண் என்கிற உயிர் நாடி அத்துட்டுருவான். ஆனா துறவி என்பவன் தன் நிலையை துறந்துருவான், அவ்வளவுதான். ஆனா நிறைய துறவிமார்களுக்கு குடும்பம் வந்திருக்கும். ஆனா அகோரிமார்களுக்கு உறவுகளே இருக்காது, தன் நண்பன்கிற உறவு கூட இருக்காது. புரியுதா உங்களுக்கு? சித்தம் செவம் போக்கும்பாங்க. செவம் போக்குன்னு என்ன அர்த்தம் சொல்லுவாங்க, புரியுதுங்களா? அப்போ அகோரி என்பவன் இறந்தது, சிவனடியார் என்பவன் இறந்தவன். அதனாலதான் சிவலோக பதவி. சிவன் சுடுகாட்டுல இருப்பான், இறந்ததை தின்னுட்டு வாழ்ந்தது இல்லை அப்படின்னா சிவனா இருக்கிறவன் செத்ததுக்கு சமம். சிவனும் சக்தியும் சேர்ந்த உருவம். சிவம் மட்டும்னா உருவம். சக்தி இழந்தவன், சக்தி இழந்தவன் தான் சிவம். அப்போ அவன் சவம். சவமும் அந்த சிவ பதவியும் ஒன்று. அப்போ உங்களுக்கு எந்த ஆசையும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு ஒட்டு உறவு இருக்கக்கூடாது, எந்த ஒரு தேவையும் இருக்கக்கூடாது. நீ ஒரு கேட்கிற போயிட்டே இருப்பாங்க. சரி, நிறைய கோயில் அந்த மெண்டல் மாதிரி அலைகிறவங்க சாமி வணங்குவாங்க, அவர் பாட்டு தட்டி விட்டுருவாங்க, கண்டுக்குமா. இன்னைக்கு யாரு எதை சொல்லி இன்னைக்கு பொருளாதாரத்தின் அடிப்படையில தான் நாட்டு மக்களும் இயங்குது. அந்த பொருளாதாரத்தின் மேம்பாட்டுக்காக தான் சுத்தி இருக்கிற ஒரு உறவு பகைனா அது என்ன காரணம்னு அறியாம நமக்கு வந்து இதெல்லாமே இப்போ ஒருத்தனுக்கு இந்த ஒரு செவ்வாய் ராகு கனெக்ஷன் ஒருத்தன் ஜாதகத்துல இருக்குன்னா அவன் வீட்டு வாசல்ல போஸ்ட் கம்பம், டிரான்ஸ்ஃபார்மர் கன்ஃபார்மா இருக்கும், இல்லை ரயில்வே ஸ்டேஷன். அது அந்த கிரக காரத்துவத்தை நோக்கி தான் கொண்டுட்டு போகும். இந்த 4 மூலையில வந்து எவனுக்கு அது லக்னமா விழுந்துருச்சு, லக்னாதிபதி இருக்குன்னா அவனுக்கு அந்த காரண வீடு தான் அமையும். அப்போ இது நீ எந்த இடத்துக்கு போனாலும் அதான் நடக்கும். நீ டெல்லிக்கு போனாலும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்துடும். அப்போ என்ன அர்த்தம்? இந்த இயற்கை தான் உன்னை இயக்குது. கேட்டா நாளை நீ தூங்குனதுக்கு அப்புறம் உன் உயிர் எங்கப்பா போகுது? ஒரே கேள்வி, நீ தூங்கிட்ட எத்தனை மணிக்கு? நீ கண்ணை மூடனோட தூங்கிடுற, இந்த உடல் தூங்குது, உயிர் எங்க இருக்கு? உன்னால் உணர முடியுமா? எனக்கு அந்த சந்தேகம் உண்டு. அப்புறம் நீ தூங்கிட்ட, இந்த உயிர் எங்க போய் உட்கார்ந்துருக்கு அதை மட்டும் சொல்லு. உனக்கு தூக்கத்தை வந்து இத்தனை மணிக்கு நான் இந்த தூக்கத்தை இங்க கொண்டு போய் வச்சிருக்கேன், திருப்பி இந்த தூக்கத்தை கொண்டுட்டு வரேன்னு அந்த அகோரி சொல்ல. வேற ஒரு எதுவும் புடுங்க வேண்டாம்.
இந்த தூங்கும் போது உன் மூச்சு காத்து உன் உடல் இயங்கும், உயிர் இயங்கும், உன் ஆன்மா எங்க இருக்குன்னு மட்டும் நீ சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். அப்போ இப்படி வரக்கூடிய அகோரிகள் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஏமாற்றிருக்கிறாங்கம்மா. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் ஏமாற்றி கொண்டுதான் இருக்கும். தன் தேவைகளை பூர்த்தி செய்ய இன்னொருவனை எதிர்பார்க்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த ஏமாற்றம் கல்வியிலிருந்து இந்த பிரபஞ்சத்தில் அத்தனை பேரை ஏமாற்றதான் செய்யும். உன் தேவைகளை நீ உணர்ந்து, நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தை நாம சரி பண்ணணும். நம்ம நாட்டு இப்போ நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ஓட்டை நாம தான் சரி பண்ணணும். நம்ம நாட்டில் உள்ள விதையை இன்னொருத்தன் திருடிட்டான்னு தெரிஞ்சோம். வேப்ப மரத்துக்கு வேற ஒருத்தன் காப்பு உரிமை வாங்கியிருக்கான்னு சண்டை போட்டதுக்கப்புறம் திருப்பி கிடைச்சதா நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அது உண்மையாக தெரியாது. ஆனால் அதே மாதிரி நான் மக்களில் ஒருவனாக இருக்கனால என்னால் முடியல. இன்னைக்கு எல்லாத்துக்கும் அதுக்கு பதவி வேணுங்கிறாங்க. 10 பேர் ஒன்று சேர்ந்தா ஒரு சிங்கமே பயப்படுமா? 100 பேர் ஒன்று சேர்ந்தா சிங்க கூட்டமே பயப்படும். அப்போ சொல்ற கருத்துக்களை சொல்லும் இடம் கிடைச்சதுன்னா வேற மாதிரி இருக்கும். அதுக்குண்டான வழி கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா என்னுடைய நாட்டின் ஒரிஜினல் விதை என் தலைமுறையை காக்கும். என்னுடைய போராட்டம் என் தலைமுறைக்கான போராட்டம், ஒரிஜினல் சிவனுடைய போராட்டம். இந்த மகா சிவராத்திரிக்கு ஆரம்பம்னு வச்சுக்கோங்க.